ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் மோட்டார் ஒர்க்கிங் பற்றி பார்த்துருப்போம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து மெக்கானிக்கல் எனர்ஜி எடுத்தால் அது மோட்டார். அதே மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுத்தால் அதாங்க ஜெனரேட்டர். அதுக்கு என்னங்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஒரு மோட்டாரை கையால் சுற்றினா லைட் எரியும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி பவர் ஸ்டேஷனில் பெரிய பெரிய ஜெனரேட்டரை சுற்ற வச்சு ஏசி கரண்ட் எடுக்கிறாங்க. அதெல்லாம் சரி, பெரிய பெரிய ஜெனரேட்டரை எப்படி சுற்ற வைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நிலக்கரி மற்றும் நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக வாட்டரை ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி அதில் வர நீராவி மூலமாக டர்பைனை ரொட்டேட் பண்ண வச்சு அந்த டர்பைனை ஜெனரேட்டரோட கனெக்ட் பண்ணி சுற்ற வைக்கிறாங்க. அதில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அதில் சுற்றி இருக்கிற காயிலில் கட் ஆகும்போது அதிலிருந்து ஏசி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஏசி கரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலயமா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? கான்செப்ட் வைஸ் சிம்பிள் தாங்க, ப்ராக்டிக்கல் வைஸ் ரொம்ப பெருசுங்க. இந்த ஜெனரேட்டரை முதலாக அறிமுகப்படுத்தியவர் மைக்கேல் ஃபாரடே. அதுக்கப்புறம் பல சயின்டிஸ்ட் மாடிஃபை பண்ணி இப்போ இருக்கிற ஜெனரேட்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம்.